கையில் ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க இந்த மாதிரியான ஃபுல்லி ஃபோனு செட்டப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடுகள்லாம் நீங்கள் வாங்கலாம். இங்கே 1 BHK 2 BHK 3 BHKன்னு நிறைய வீடுகள் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்லேயே விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. அதுலேயும் இந்த 3 BHK வீடு வீட்டுக்குள்ளே வந்திருக்கமா இல்லை 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே வந்திருக்கமான்னு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியான இன்ட்டு ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி நல்லா பிரம்மாண்டமாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே சோஃபா, டைனிங் டேபிள், உட்டன் காட், மேட்ரஸ் வித் பில்லோ முதல் கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வீடுகள் எல்லாத்தையுமே கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோட்டில் TRS குரூப்ஸோட TRS டவுன்ஷிப்புங்கிற ப்ராஜெக்டில் தான் அமைச்சிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் ஆர்ச்சை சுற்றியும் காம்பவுண்ட் வால், தார் ரோடு, ஸ்ட்ரீட் லைட்டு, EB, வாட்டர் கனெக்ஷனு, க்ரீனரியா, ட்ரீ பிளான்டேஷன் ஒர்க், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா மாதிரியான டெவலப்மெண்ட்ஸோட கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்குள்ளே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் இந்த லேஅவுட்குள்ளே ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடு 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் மாடலில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் செட்டப்போட கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனே வந்து ஒரு மாடர்ன் கான்டெம்பரரி லுக்கில் நீட்டான கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் கூட ஃப்ரண்ட் சைடில் கேரளா ஸ்டைலில் ரூஃபிங்லாம் பண்ண மாதிரியான பால்கனி செட்டப்போட பிளான் பண்ணியிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸில் கார் என்ட்ரிக்கு தனியாக கேட் இருக்குது. நார்மல் என்ட்ரிக்கும் விக்கெட் கேட் கொடுத்துருக்குறாங்க. வீட்டுக்குள்ளே 1 கார் 2 கார் இல்லைங்க 3 கார் கூட தாராளமாக நிறுத்துற மாதிரியான பார்க்கிங் ஸ்பேஸ் பாதி கவர்டாகவும் பாதி வந்து ஓப்பன் ஸ்பேஸாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த கவர்டு ஸ்பேஸோட அளவு 16க்கு 16. இந்த இடத்துல ஃபால் சீலிங் ஒர்க் கூட சீலிங்கில் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங் எல்லாம் செக்குடு பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான பார்க்கிங் டீல்ஸ்லேயே பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கிங் ஏரியாலேயே நமக்கு போர்வெல் வாட்டர் சம்பமே வந்துடுது. இந்த ஓப்பன் ஸ்பேஸில் அமைச்சிருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு அவுட்டர் காமன் டாய்லெட் கம் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. 6க்கு 10ங்கிற அளவு நல்லா பெருசாக இந்தியன் ஸ்டைலில் கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்ஸோடு அமைஞ்சிருக்குங்க. என்ட்ரன்ஸ் டோரோட நல்லாவே பாருங்கள் எவ்வளோ திக்காக கொடுத்துருக்குறாங்கன்னு. தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் வடக்கு பார்த்த மாதிரியான ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோம்னா இங்கே நம்ம பார்க்குறது 16க்கு 17ங்கிற அளவில் ஃபுல்லி ஃபர்னிஷ் செட்டப்போட அமைச்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஏரியா. சோஃபா முதல் கொண்டு எல்லாமே போட்டிருக்கிறாங்க. சீலிங்லாம் நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்க்குற மாதிரியான சீலிங் டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மல்டிமீடியா டிவினட்டும் மாடர்னாக கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. நல்லா கிளாஸியான டெயில் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. கார்னரில் L டைப்பில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிக் சோஃபா போட்டிருக்கிறாங்க. லிவிங் ஏரியாவோட வெஸ்ட் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்டார் கேஸ் ஏரியாவுக்கு மட்டும் தனியாக ஒரு ஸ்டார் கேஸ் ஹெட்ரூமை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் டைப்பில் ரெடி பண்ணி சீலிங்கில் வாலில் எல்லாமே ஃபால் சீலிங் ஒர்க்கு, வால் டெக்கரேஷன்ஸ், அது போக பெரிய ஃபிக்ஸட் விண்டோ மாடர்னாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ்லேயே ஸ்டடி யூனிட் மாதிரியான செட்டப்பும் அமைஞ்சிருக்கு. ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. லிவிங் ஏரியாவுக்கு பின்னாடி டைனிங் கம் கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங்க்கு பேனலிங் ஒர்க்லேயே லைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க. அக்லரிக் ஷீட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குறது டைனிங் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டைனிங் தனியாக கிச்சன் தனியாக அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியாவோட அளவு 10க்கு 16. டைனிங் ஏரியாவில் 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு டைனிங் டேபிள் போட்டு நல்ல யூனிக்கான கலர் செலெக்ஷன் இருக்கிற மாதிரியான வால் டைல்ஸ் எல்லாம் டைனிங்லேருந்து கிச்சன் வரைக்குமே லே பண்ணியிருக்கிறாங்க. ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. டைனிங் கிச்சனே செப்பரேட் பண்ணுற மாதிரியான பார்ட்டிஷன் ஒர்க்ஸ் இருக்குது. லிவிங் ஸ்பேஸ் டைனிங் ஸ்பேஸில் பார்த்த மாதிரி இல்லாமல் இங்கே மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான உட்டன் டைப் டைல் ஒர்க் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங்க்கு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. ஒயிட் கலரில் குவாட் ஸ்டோனில் வந்து கவுண்டர் டாப்லாம் அமைச்சிருக்கிறாங்க. கான்ட்ராஸ்ட்டாக பிளாக் கலரில் சிங்க் பொறுத்திருக்காங்க. யூனிக்கான கலர் காம்பினேஷனில் அக்லரிக் ஷீட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான பேஸ் யூனிட், வால் யூனிட், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. டைனிங் ஏரியாலேயே கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா டிஸ்பிளே யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அக்லரிக் ஷீட் பேக்ரவுண்டில் லைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த ஸ்பேஸுக்குமே ஃபால் சீலிங் ஒர்க்ஸ் இருக்குங்க. டைனிங் ஏரியாவுக்கு பின்னாடி இங்கே நம்ம பார்க்குறது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் அமைச்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோரோட டிசைனே நல்லா இருக்குது. அதை சுற்றி பேனலிங் ஒர்க்ஸுமே பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்குறது 10க்கு 17ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். லிவிங் ஸ்பேஸ் டைனிங் ஸ்பேஸில் பார்த்த மாதிரி இல்லாமல் இங்கே கிளாஸியான ஃபினிஷிங்கில் பெட்ரூமோட இன்ட்டு ஒர்க்ஸுக்கு தகுந்த மாதிரியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஹெட்போர்ட் டிசைனு, ஃபால் சீலிங் ஒர்க்கு, உட்டன் காட்டு, மேட்ரஸ், பில்லோ முதல் கொண்டு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. லைட்டிங் வென்டிலேஷனுக்கு ஜன்னல் இருக்குது. ஜன்னலை சுற்றியுமே உட்டன் பேனலிங் ஒர்க்ஸ் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் யூனிட் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கான கபோர்ட் ஒர்க்ஸ் வந்து 1 சைட் வாலில் 16 அடிக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து நமக்கு வார்ட்ரோப் ஸ்பேஸ் இருக்குது. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூம் முதல் கொண்டு பெட்ரூமோட இன்ட்டு ஒர்க்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான டோர் ஃபிக்ஸ் பண்ணி பேனலிங் ஒர்க்ஸுமே கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5க்கு 7 வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான செராமிக் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி பிராண்டட் சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டி கொடுப்பாங்க. ஸ்டார்கேஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்கேஸ் ஸ்பேஸ் நல்லா வைடாக இருக்குது. கிரானைட் ஒர்க்கில் ரெடி பண்ணி ஹேண்ட் ரைல்ஸ்லாம் டிசைனர் கிளாஸ் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க.
மேலே போகும்போது இந்த வால் ஃபுல்லாமே வால் டெக்கரேஷன்ஸ் இருக்குது. ஃபிக்ஸட் விண்டோஸ்லாம் டிசைனர் கிளாஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டார்கேஸை பயன்படுத்தி நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா ஒரு பெரிய லாஞ்ச் வந்துருங்க. இந்த லாஞ்சில் லெஃப்ட் சைடில் வந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறக்கான டோரும், ரைட் சைடில் ஒரு ஸ்டடி ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டடி ஏரியாவோட லெஃப்ட் ரைட் வீட்டோட செகண்ட் அண்ட் தேர்ட் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டடி ஏரியாவில் ஸ்டடி யூனிட்டுமே செட் பண்ணியிருக்காங்க. முதல்ல ரைட் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய வீட்டோட 2வது பெட்ரூமை பார்த்தலாம். நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தோம்லாங்க, அதே மாதிரி எல்லா ஒர்க்ஸுமே பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் இன்ட்டு ஒர்க்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான டைல் ஒர்க்ஸ் இருக்குது. கீழே பார்த்த மாதிரி இல்லாமல் இங்கே ஒரு க்ரீன் கலர் தீமில் இருக்கிற மாதிரியான இன்ட்டு ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்டோக்ஸுக்கு தகுந்த மாதிரியே டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருமே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்குற டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவும் 5க்கு 7ங்க. இது வீட்டோட 3வது பெட்ரூம். செகண்ட் பெட்ரூமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுமே பெரிய பெட்ரூமாக 10க்கு 17ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனில் டெய்ல் அண்ட் இன்ட்டு ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய டைல் ஒர்க்ஸுமே அதே மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. நல்லா பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக அமைஞ்சிருக்குதுங்க. 10க்கு 5ங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட ஃப்ரெண்ட் சைடில் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து என்ஜாய் பண்ணி நம்ம டீ குடிக்கிறதுக்கு, ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கு, ஓடியாடி விளையாடி குழந்தைகளுக்குலாம் வந்து பயன்படுற மாதிரியான ஒரு ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி அமைஞ்சிருக்குதுங்க. கேரளா ஸ்டைலில் ரூஃபிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங்க்கெலாம் செக்குடு பேட்டர்னில் நம்ம பார்க்கிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியான டைல் ஒர்க்கு, வாலுக்கு ஃபுல்லாமே பிரிக் வால் டிசைனில் இருக்கிற மாதிரியான கோல்டன் கிளிட்டரிங் இருக்கிற மாதிரியான டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்துலேருந்து அன்னூர் போகக்கூடிய ரோட்டில் டிஆர்எஸ் டவுன்ஷிப்பில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடுங்க. இங்கே வந்து 1 BHK வீடு, 2 BHK வீடுமே அவைலபிளாக இருக்குது. மினிமம் 27 லட்ச ரூபாலேருந்து எங்கள் வீடுகள்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 3 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் தனி வீடே வாங்கலாம். இந்த வீட்டை பற்றின இன்ஃபர்மேஷன், இந்த ப்ராஜெக்ட்டில் இடத்த பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஆர்எஸ் குரூப்ஸோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். கால் பண்ணி உங்களோட சொந்த வீடை புக் பண்ணிக்கோங்க.